பார்வதி தேவிக்கு ஒரு பெரிய டவுட்டு என்னன்னா, எவ்வளோ பேர் பாவம் செஞ்சுட்டு கங்கையில் குளிக்கிறார்கள், அனைவருக்கும் மோட்சம் கிடைத்து பாவம் விலகுகிறதா என்று. சிவன் சொன்னார், அது ஏன் எனும் காரணத்தை விளக்குகிறேன், என்னோடு வா என்றார். ஆனால் இப்படியே வராதே, இருவரும் வயதான பெரியவர்களாக போவோம் வா என அழைத்து சென்றார். கங்கை கரையினை அடைந்த சிவன், நான் இப்போது கங்கையில் விழுந்து விடுவேன், நீ உதவிக்கு யாரையாவது கூப்பிடு, ஆனால் இதுவரை பாவம் செய்யாதவர்கள் மட்டுமே என்னை காப்பாற்றுங்கள் என்று கூறி உதவி கேள் என்றார். பின்பு ஆற்றில் விழுந்ததைப் போல நடித்தார் சிவன். உடன் பார்வதி தேவி அங்கிருந்தவர்களை உதவிக்கு அழைத்தார். அழைத்த உடனே ஓடி வந்தவர்களிடம், பாவம் செய்யாதவர்கள் மட்டும் போய் காப்பாற்றுங்கள் என்று கூறினார் தேவி. உடனே ஓடி வந்தவர்கள் அனைவருமே பின்வாங்கினார்கள். அனைவரும் தயங்கி தயங்கி செய்வதறியாது சிலையாய் நின்றார்கள். சூத்திரதாரியோ நன்றாக நடித்து கொண்டிருந்தார். அப்போது எங்கிருந்தோ ஓடி வந்த இளைஞன் ஒருவன் ஓடி சென்று இம்பிரனை காப்பாற்றி கரை சேர்த்தான். மக்களுக்கு எல்லாம் அதிர்ச்சி. எப்படி ஒருவன் பாவம் செய்யாமல் இருக்க முடியும் என நினைத்து அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தனர். உடனே பார்வதி அன்னை, அப்பா, நீ பாவமே செய்யவில்லையா என வினவினார். அவன் சொன்னான், எனக்கு எதுவுமே தெரியாதம்மா, கங்கையில் குளித்தால் பாவம் போகும் என கேள்விப்பட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது கங்கையில் இறங்கியவுடன் என் பாவம் எல்லாம் மறைந்து விடும் அல்லவா, அப்புறம் என்னால் அவரை காப்பாற்ற முடியும் என நம்பி செய்தேன், அவ்வளவுதான் அம்மா என்றான். முதியவர் வேடம் போட்ட சிவன் சொல்றாரு, குளிக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு குளிப்பதில்லை, மனதில் பல எண்ணங்களுடன் கடமைக்குத்தான் கங்கை ஸ்நானம் செய்கிறார்கள். நம்பி குளிப்பவர்கள் மட்டுமே மோட்சம் அடைய முடியும் என்பது அவர்களுக்கு தெரியாது, அதனால்தான் மோட்சம் இடம் நிரம்பவே இல்லை என சொல்லி தேவியை அழைத்து சென்றார் சிவன். நம்பியவருக்கே மோட்சம் கிடைக்கும். இதுதான் இந்த கதையோட கருத்து. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இந்த பதிவு?